முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, முருகா முருகா என நித்தமும் நீ என் நாமத்தை சொல்லி உனக்கான வேண்டுதல்களையும் வைக்கும்போது கஷ்டப்பட்டு கொண்டே நீ இரு என நான் உன்னை விட்டு விடுவேனா என்ன? அப்பா முருகா என என்னை நீ எந்த சொல் கேட்டு அழைத்தாலும் உனக்காக ஓடிவர நான் தயாராக இருந்தேன் தானே. இதோ இப்போது கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் என் செல்வமே. இப்போது நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை மாற்றி அமைத்துக்கொள். நிரந்தரமற்ற இந்த உடலை கொண்டு எந்த விஷயத்தையும் யோசிக்காம நிரந்தரமாக இருக்க போகும் ஆன்மா எனும் உனது உள்ளத்தினால் எல்லா விஷயங்களையும் யோசிச்சினா அது நிச்சயமாக உனக்கு நன்மையாக தான் முடியும். மூளைக்கு இடம் கொடுப்பதை விட கொஞ்சம் மனசுக்கும் இடம் கொடுத்து எல்லா விஷயங்களையும் யோசி. என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் முருகா என என்னுடைய நாமத்தை சொன்னவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சுமையை சுமப்பதற்கு தயாராக நான் வந்துவிட்டேன். உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுத்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான சிறப்பான வாழ்க்கையையும் அமைத்து தர வந்துவிட்டேன் என் செல்வமே. நீ ஓடி போறதா இருந்தா கூட தனியா பயந்துக்கிட்டு ஓடக்கூடாது. எதையாவது யாரையாவது துரத்தி கொண்டு ஓட வேண்டும். ஆம், வெற்றியையும் வாழ்க்கையில் வெற்றி பெற துடிப்பதற்கான விஷயங்களையும் துரத்தி கொண்டு ஓடக்கூடிய ஆளாக நீரு. நிற்பதாக இருந்தால் கூட சும்மா நிற்கக்கூடாது என் செல்வமே. தேவையில்லாத விஷயங்களையும் உனக்கு தகுதி இல்லாத விஷயங்களையும் எதிர்த்து தைரியமா நிற்கக்கூடிய ஆளாக நீரு. வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே தவிர சும்மா சோர்ந்து உட்காருவதற்கும் தேவையில்லாமல் பொழுதை கழிப்பதற்காகவும் வாழ்க்கை கிடையாது. உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது. உன்னுடைய வேதனையும் மன கஷ்டமும் மற்றவங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் யாரும் கஷ்டப்படும் போது அதை பார்த்து நீ சிரித்து அவர்களை வேதனைப்படுத்தி விடாதே என் செல்வமே. உன்னை புரிஞ்சுக்காம எத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனா நீ ஒருபோதும் அடுத்தவர் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ள கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போது நீ ஒரு கஷ்டம்னவனே உனக்காக ஓடி வந்த உன் அப்பன் முருகன் எல்லாரையும் என் பிள்ளைகளாக தான் நினைக்கிறேன். யாரை நீ கஷ்டப்படுத்தினாலும் யார் மனம் வருந்தினாலும் அவர்களுக்காக நான் வந்து நிற்பேன். நீ ஒருத்தருக்கு ஆறுதலா பேசி அதனால அவர்கள் மனம் நிம்மதி அடையுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அன்பை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக இரு. சங்கடங்கள் எல்லாம் தகர்ந்து போய் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையா இருப்பேன். அறிவாளியா இருக்கணுன்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் கூட காயப்படுத்தி விடக் கூடாது என்ற நோக்கம்தான் சிறந்தது. நீ அறிவாளிதான், நீ புத்திசாலிதான், நீ திறமைசாலிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்படி நீ உனக்கான காரியங்களை மிக தெளிவாகவும் சாமர்த்தியமாகவும் செய்யும் போது அதன் மூலமாக யார் மனசும் கஷ்டப்படவும் கூடாது, யாரையும் நீ காயப்படுத்திடவும் கூடாது. இந்த முருகன் என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா, நீ தேடியதெல்லாம் இனி தானாகவே உன்னை தேடி வந்து சேரும். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என் செல்வமே. நீ புகழை தேடி அலைய வேண்டாம், அது தானாக உன்னை தேடி வரும். நீ பொன் பொருளை இழந்துட்டா கூட திரும்ப பெற்று விடலாம். காலம் போனால் போனதுதான். நேரங்காலத்தை வீணாக்காமல் உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை பார். பொருள் இல்லாதவன், காசு பணம் இல்லாதவன் ஏழை கிடையாது. ஆசை அதிகம் உள்ளவன்தான் ஏழையாக இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் ஆசையின் மூலமாக அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பெறணும், இதை பெறணும்னு எப்போதும் எதற்கெடுத்தாலும் அலைந்து கொண்டே இருப்பதால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது. அது மட்டுமல்லாமல் அது அவனை கடனாளியாக்கி அவனை கஷ்டப்படுபவனாகவும் ஏழையாகவும் கூட மாற்றிவிடும். உன்னிடம் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் ஆசைப்படு. அப்படி உனக்குள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டினா நீ எதை வேண்டுமானாலும் ஆசைப்பட்டு அடைய செய்யலாம். ஆனால் அதற்கு தகுதியும் உழைப்பும் முயற்சியும் தொடர்ந்து உன்னிடம் வேண்டும் என் செல்வமே. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்காக நீயும் முயற்சி செய்ய வேண்டும். உனக்கானதை அடைவதற்கு நீ ஒரு அடி எடுத்து வச்சாதானே அடுத்து 10 அடிகளை நான் எடுத்து வைக்க முடியும். நீ ஒரே இடத்துல இருந்துகிட்டு எந்த வேலையும் எந்த முயற்சியையும் செய்யாமல் ஆனா ஆசை மட்டும் பட்டினா அதை எப்படி உன்னிடம் என்னால் வந்து ஒப்படைக்க முடியும்? நீ நினைச்சது உனக்கு நடக்காத போதும் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போதும் நீ மனமுடைந்து போக வேண்டாம். நீயே நினைக்காத இடத்திலிருந்து உனக்கான உதவிகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
யார் மூலமாக எப்படின்லாம் நீ யோசிக்காத. உனக்குன்னு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா எப்படியாவது நான் அதை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான வெற்றியை தேடுவதை விட நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகளை தேடு. வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்வமே. எந்த தீங்கும் எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை பாதுகாக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ இன்னைக்கு என்ன விதை போட்டியோ அதை தானே நாளை அறுவடை செய்வாய். இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில என்ன மற்றவங்களுக்கு கொடுத்தியோ அது நாளை வேறொருவர் மூலமாக உனக்கு கிடைக்கும். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய், நல்லதையே கொடுக்க பழகு. நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் வெளிப்பாடுதானே. நீ என்ன யோசிக்கிறியோ அதை தானே செயலாக செய்வாய். ஆக உன்னுடைய யோசனைகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதும் அழகாகவும் தூய்மையானதாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலும் இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக சுலபமாக வெற்றியை பெற்றுவிடும். உன்னை வெறுக்கிறது யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா நீ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கும் நன்மைகள் முழுமையாக உன்னை வந்து சேருமல்லவா. உனக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை தூக்கி போட்டுவிடு. உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாக தான் கதவை தட்டும். ஆனால் அதை பலமாக பொருத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்புதானே. வாய்ப்பு சிறுசோ பெருசோ அதை சரியாக உனக்கேற்றாற் போல பயன்படுத்திக்கொள். இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார் என என் மீது நம்பிக்கை வை என் செல்வமே. நீ எதிர்பார்த்தவனே ஒரு விஷயம் நடக்கல, நீ கேட்டவனே ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சோர்ந்து போக வேண்டாம். பெருந்தன்மையோடு நீ முயற்சி செய்தால், பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைப்பது மிக அற்புதமானதாக இருக்கும். நீ செய்யும் செயல்களையும் நீ வாழும் வாழ்க்கையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னுடைய செயல்கள் எப்போதுமே நல்லதாகவும் உன்னுடைய நடத்தைகளும் சரியானதாக இருந்தால் போதும். உன்னுடைய தேவைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நானே கூட இருந்தே கவனிச்சு அதை அழகாக நிறைவேற்றியும் கொடுத்து விடுவேன் என் செல்வமே. பிரார்த்தனை மட்டுமே என்னிடம் செய்யும் உதடுகளை விட மற்றவர்களுக்கு சேவை செய்யும் கைகளை தான் நான் பெரிதும் விரும்புவேன். என்ன அவர்கள்தான் புனிதமான மனிதர்கள். எப்போதுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு மற்றவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யக்கூடிய, தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கப்பார். உன் மனதின் ஒரு ஓரத்தின் அமைதியின் ஆழத்திலிருந்து நான் பேசுகிற குரல் நிச்சயமாக உனக்கு கேட்கும். உனக்கான உரிமையை கேட்பதற்கு எல்லாமே என்னிடம் இருக்கிறது. எந்த மனிதரிடம் போய் நீ எதையும் கேட்கவும் வேண்டாம், உரிமை எடுத்து பேசவும் வேண்டாம். ஏன்னா நீ உரிமையா பேசுறத கூட குறை சொல்லி குற்றம் சாட்டி உன் மீது பழி போடக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதை உரிமையாக உன் அப்பா என்னிடம் வந்து கேளு. அது அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். எல்லா காலகட்டத்திலையும் உனக்கு நீதான் துணை என்பதை வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு உணர்த்திவிடும் என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என்னை நம்பு. உனக்கானதை நான் உன்னுடனே இருந்து செய்வேன்.